ஆடமும் நல்லா தூங்கின்னு இருக்கான். திடீர்னு முழிச்சு பாக்குறான், ஏதோ பயங்கரமான சத்தம் சொல்லிட்டு. அது என்னதான் சத்தம் சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போய் பார்க்க போறான். சரி சரி நீங்க நுப்பாட்டுங்க, இது என்ன ஸ்டோரி புதுசா இருக்கு? இதுதான் பன்னி வேல்டு கதை. இந்த கதையும் தரமா இருக்கும். இந்த பொச்சு நாய்க்குல தான் அந்த சத்தம் பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா இங்க ஒருத்தன் என்னைய விட்டுருங்க விட்டுருங்கன்னு கெஞ்சுறான். இவன் என்ன தப்பு பண்ணா? இவன் ஏன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான்? அந்த பாவ மன்னிப்புல இங்க வேலைக்கே ஆகல. என்னைய விட்டுருங்க விட்டுருங்க கத்தனவ தலையும் இங்க உருண்டுடுச்சு. அப்படியே அந்த வில்ல யாரு? இந்த மாதிரி சம்பவம் பண்றதுலாம் ஒரே ஒருத்தனால தான் முடியும். அவன் தான் ஒயிட் ட்ரிபிள் 4. ஒயிட் ட்ரிபிள் 4 தடுக்க இங்க யாருமே இல்ல நினைச்சிட்டு இருந்தா. அது எல்லாத்தையும் மீறி ஒருத்தன் இங்க வந்துட்டான். இதை தடுக்க வந்த ஹயட்ட கதையும் இங்க முடிஞ்சிடுச்சு. சரி சரி இவனை தடுக்க இங்க யாருமே இல்லையா? அந்த நேரத்துல தான் ஆடமோ அந்த பொச்சு நாய்க்குல இருந்த அந்த எமர்ஜென்சி சவுண்ட் கேட்ட உடனே அங்க ஒரு மான்ஸ்டர் ட்ரக் வேகமா வருது. அப்படின்னு அங்க பிரச்சனை உடனே வர்றது யாரு? அந்த மான்ஸ்டர் ட்ரக் இங்க சும்மாலாம் வரல. ஒயிட் ட்ரிபிள் 4 கதையை முடிக்க வந்திருக்கு. அந்த மான்ஸ்டர் ட்ரக்ல வந்தது வேற யாரும் இல்ல, ஃப்ரீ ஃபயர்லயே வேட்டு கைங்க. இந்த பொச்சு நாய்க்குல எதுவும் பிரச்சனைனா முதல்ல வந்து நிக்கிறது இவனுங்க தான். அப்படி இதோட இந்த கதை முடிஞ்சிச்சா? இல்ல இன்னும் கதை இன்னும் முடியல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. ஆனா அந்த இடத்துல ஆஜ் பாய்க்கோ கண்ணுல ஒரு மரண பயம். அந்த இடத்துல ஆஜ் பாயோ திடீர்னு ஒருத்தன் அடிச்சிடுறான். ஆனா அந்த இடத்துல திடீர்னு ஒரு பிளாஸ்மா வந்து விழுது. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இங்க பிளாஸ்மா போட்டது யாரு? நீங்க நினைக்கிற மாதிரி இங்க வேற யாரும் வரல, அல்டிமேட் கிங் ராய்ஸ்டார். அப்படின்னா ராய்ஸ்டார் இந்த கதையில ஹீரோ இல்லையா? இல்ல, இந்த கதையில ஒயிட் ட்ரிபிள் 4 ராய்ஸ்டாரோ வில்லன் தான். ராய்ஸ்டாரோ ஒயிட் ட்ரிபிள் 4 தன்னுடைய பன்னி வேல்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டான். புரியல நான் எங்க இருக்கேன்னு. இப்போ இவனுங்க இருக்கிற இடம் பன்னி வேல்டு. ஏன்னா இவனுங்க எல்லாருமே ஒரே இனத்தை சேர்ந்தவனுங்க. பிரச்சனை வந்தா இவனுங்க எவனையுமே சும்மா விட மாட்டானுங்க. இந்த கதையில நல்லவனு இருக்காங்க, கெட்டவனு இருக்காங்க. போக போக தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. அதே நேரத்துல அந்த பன்னி வேல்டுக்கு அழிவில்ல அரக்கர்கள் வந்திருக்கானுங்க. இந்த அரக்கர்கள் இங்க சும்மாலாம் வரல, எங்களுடைய தலைமை உங்களை கூட்டிக்கின்னு வர சொன்னாரு. ராய்ஸ்டாரும் ஒயிட் ட்ரிபிள் அந்த தலைவனை இப்போ பார்க்க போய்கிட்டு இருக்கானுங்க. அந்த தலைவன் வேற யாரும் இல்ல, பஸ்டலைட் பாஸ். பஸ்டலைட் பாஸோ அவங்கள பார்த்து, வாங்கடா சொம்பைகளா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க? அந்த பஸ்டலைட் பாஸோ நான் உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. ராய்ஸ்டாருக்கு எதுவுமே தெரியல. நான் எடுத்துட்டு வர சொன்ன அந்த மேஜிக் கூப் எங்கடா? ஒயிட் ட்ரிபிள் 4 அந்த பொச்சு நாய்க்கு போனது அதுக்காக தான். அங்கதான் என்னைய பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டாங்க. உங்களுக்காக திரும்பவும் அந்த இடத்துக்கு நான் போறேன். நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு அந்த மேஜிக் கூப் வந்து பொச்சு நாய்க்குல இருக்கிற எவனுக்குமே புரியல. அந்த ஒயிட் ட்ரிபிள் 4 கூட்டிட்டு போனது யாரு? சகண்டலைட்டோ பயங்கரமான காயத்துல இருக்கான். சகண்டலைட்டோ என்னைய பயங்கரமா அடிச்சிட்டான் அந்த ஒயிட் ட்ரிபிள் 4. உனக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அதெல்லாம் விட்டு தள்ளுங்க, எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இதுக்கு பேர் தான் மேஜிக் கூப். ஒயிட் ட்ரிபிள் 4 இந்த இடத்துக்கு சும்மாலாம் வரல, இந்த மேஜிக் கூப்பாக தான் வந்திருக்கான். இந்த மேஜிக் கூப்ல தான் பல மடங்கு சக்திகள் அடங்கி இருக்கு. இனிமே என்னால இத பாதுகாக்க முடியாது. ஏன்னா சகண்டலைட் இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தாலே தெரியுது. சகண்டலைட்டோ நீங்க என்ன பண்ணுவீன்னு எனக்கு தெரியாது. பெருமுடாவிலே ஒரு பெரிய நதி இருக்கு. அந்த நதிக்குள்ள மறைச்சு வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. சகண்டலைட் சொன்ன மாதிரியே ரெட் கிரிமினலும் ஆஜ் பாயும் கிளம்பிட்டானுங்க அந்த இடத்துக்கு. அதே நேரத்துல திடீர்னு சகண்டலைட்டை எவனோ அடிச்சிடுறான். அது எவனான்னு பார்த்தா ஒயிட் ட்ரிபிள் 4. இவ்வளவு கொலவெறியில அடிக்கிற காரணம் அந்த மேஜிக் கூப். டேய் அந்த மேஜிக் கூப் எங்கடா இருக்கு? சகண்டலைட்டோ எதுவுமே சொன்ன மாதிரி இல்ல, பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான். இனிமே என்ன ட்ரிபிள் 4 சகண்டலைட்ட பங்க பண்ணிட்டு இருக்கான். எல்லாமே அந்த மேஜிக் கூப்காக தான். எவ்வளவுதான் அடிச்சாலும் இந்த சகண்டலைட்ட உண்மையை சொல்றதாவே இல்ல. ஏன்னா அந்த மேஜிக் கூப் இவங்க கைக்கு கிடைக்க கூடாதுன்னு ஒயிட் ட்ரிபிள் 4 சகண்டலைட்ட கழுத்தை பிடிச்சு தூக்கிடுறான். இந்த பொச்சு நாய்க்குல பெரிய பெரிய வேட்டு கைங்க இருப்பாங்க, அவங்களால ஒண்ணும் பண்ண முடியலையா? முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆடமும் கெல்லியும் எவ்வளவு ட்ரை பண்றாங்க, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியல. திடீர்னு இங்க புதுசா ஒருத்தன் என்ட்ரி ஆகுறான். அது யாருன்னு பார்த்தா அல்டிமேட் கிங். அவன் இங்க சும்மாலாம் வரல, எங்கெல்லாம் அநியாயம் நடக்கும் அங்கெல்லாம் முதல்ல நிக்கிறது இவன். ஆனா நாம எல்லாருமே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த கதையில நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான். அதனால வீடியோ பாக்குற எல்லாருமே ராய்ஸ்டார் இஸ் லெஜெண்ட் கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. அதனாலதான் ராய்ஸ்டாரோ இன்னைக்கு வரைக்கும் நல்லவங்க பக்கம் தான் இருக்கான். ராய்ஸ்டாரோ நீங்களா யாரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா இங்க இனிமேதான் ஒரு சம்பவம் இருக்கு மட்டும் தெரியும். காய்ஸ் நீங்க யாருமே கவலைப்பட வேணாம், உங்களுக்காக நான் எப்பவுமே இருப்பேன். ஒயிட் ட்ரிபிள் 4 ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த ராய்ஸ்டாரை கூட்டு வந்தது பாயும் ரெட் கிரிமினலும் அந்த மேஜிக் கூப்பை ஒரு பெரிய நதியில தூக்கி போட்டுறானுங்க. ஏன்னா அந்த மேஜிக் கூப் யாருக்குமே கிடைக்க கூடாது. இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிட்டு நினைச்சாங்க, ஆனா இனிமேதான் பிரச்சனை வேற மாதிரி போக போகுது. ஒயிட் ட்ரிபிள் 4 சகண்டலைட்ட இந்த மாதிரி கொடூரமா அடிச்சதை நான் பார்த்ததே இல்ல. சாதாரண மேஜிக்காக இப்படி அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஒருத்தன் என்ட்ரி ஆகுறான், அது வேற யாரும் இல்ல ராய்ஸ்டார். அடே தம்பி, நீ இந்த பொச்சு நாக்குல என்ன பண்ண எல்லாமே எனக்கு தெரியும். சகண்டலைட்டுக்கு ஒண்ணுமே புரியல, எல்லாமே இவனுக்கு தெரிஞ்சிச்சு. ராய்ஸ்டாரும் ஒயிட் ட்ரிபிளும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம், ஆனா ராய்ஸ்டாரும் இந்த கதையில நல்லவன். ஒயிட் ட்ரிபிளை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராய்ஸ்டாரோ என்னைய தாண்டி இவங்களை தொட்டு பாருடா, நீ என்னைய மீறி நீ கை வச்சிருவ. ஒயிட் ட்ரிபிள் 4 என் வழியில நீ குறுக்க வராத ராய்ஸ்டார். ஒயிட் ட்ரிபிள் 4 யாரும் இனிமே காட்ட வேண்டியிருக்கும். ராய்ஸ்டாரும் அடி வைக்கிறான். இந்த ரெண்டு பெரிய வெயிட் கைங்க யாரு அடிக்க போறான்னு
கமாண்ட்ல சொல்லிருக்கேன். இந்த ரெண்டு லெஜெண்டுமே பெரிய வேட்டு கைங்க. என்னதான் இருந்தாலும் ஒயிட் ட்ரிபிள் போர் இத பண்ணிருக்க கூடாது. என்ன பண்ணா? குத்திட்டான். ராய்ஸ்டார் முதுகுலயே குத்திட்டான். டேய் நீ என்ன சொல்ற? என்ன சொல்றனா ஒயிட் ட்ரிபிள் போர் ராய்ஸ்டார் முதுகுல குத்திடுறான். என்னாச்சு? ராய்ஸ்டாருடைய கதையை முடிச்சிட்டானா? இல்ல, ராய்ஸ்டார் இன்னும் சாகவே இல்ல. ஒயிட் ட்ரிபிள் போர் ராய்ஸ்டாரை பார்த்து இனிமே நீ என் வழியில குறுக்க வரவே கூடாது. நான் சொல்றது உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒயிட் ட்ரிபிளோட டார்கெட் என்ன? அப்பதான் ஒயிட் ட்ரிபிள் போர் இனிமே உங்களை காப்பாத்த யாருமே இல்ல. செகண்ட் லேட்டாலையும் எதுவுமே பண்ண முடியல. அவ்வளவுதான், நம்ம கதையை இவனுங்க முடிச்சிருவானுங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு பயங்கரமான சத்தம். அது என்னன்னு பார்த்தா உடம்பு முழுக்க பயங்கரமான ரத்தம். செகண்ட் லேட்டை இவனுங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த மேஜிக் இருக்கிற இடம் இவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக தான் ஒயிட் ட்ரிபிள் போர் இவ்வளவு நாளா காத்துக்கின்னு இருக்கான். செகண்ட் லேட்டர் உண்மையை கூட தெரியல. ஒயிட் ட்ரிபிள் போர் செகண்ட் லேட்டை தான் தலைவன் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டான். செகண்ட் லேட் முன்னாடி தான் கெத்தா உட்கார்ந்திருக்கான் இந்த ஃபர்ஸ்ட் லேட் பாஸ். டேய் செகண்ட் லேட் நீ எப்படிடா இருக்க? ஃப்ரீ ஃபயர்ல உன்னையும் என்னையும் திரும்பவும் கொண்டு வந்துட்டாங்களாம். ஃபர்ஸ்ட் லேட் அது இப்ப எனக்கு முக்கியம் இல்ல, நீ மட்டும் தான் எனக்கு முக்கியம். அந்த கியூப் இருக்கிற இடத்தை நீ சொல்லலனா உங்க ஆளுங்க எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணனும்னு உனக்கு நல்லாவே தெரியும். ராய்ஸ்டாரும் பயங்கரமான காயத்துல இருக்கான், அதுவும் அவங்க கஸ்டடியில. ஃபர்ஸ்ட் லேட் நீ பார்த்தல உங்க ராய்ஸ்டாருக்கு என்ன நடந்துச்சுன்னு. ஃபர்ஸ்ட் லேட் இனிமே நீ உண்மையை சொல்லிதான் ஆகணும். செகண்ட் லேட்டும் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இப்போ எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த மேஜிக் குப்பை எடுக்க போறாங்க. அதுதான் பெருமுடாவில பெரிய நதிக்குள்ள இருக்கு. அதை எப்படி எடுக்க முடியும்? ஃபர்ஸ்ட் லேட் பாஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் லேட் சீக்கிரம் அதை தேடி பிடிங்கடா. அவன் நினைச்ச மாதிரி அந்த மேஜிக் குப் கிடைச்சிடுச்சு. இந்த மேஜிக் குப்ல அப்படி என்னதான் இருக்கு எல்லாமே அடுத்த வீடியோல பார்க்கலாம். அந்த மேஜிக் குப்பை இப்போ ஃபர்ஸ்ட் லேட் கிட்ட கலர் கோழி குஞ்சோ அந்த மேஜிக் கியூப் ஃபர்ஸ்ட் லேட் கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்கான். அத பார்த்த ஃபர்ஸ்ட் லேட்டுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஃப்ரீ ஃபயர் பிளேயருக்கு இப்ப ரொம்ப வருத்தம். இவனுங்க யாருமே எதிர்பார்க்கல. என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? ரெண்டு குளோபல் திடீர்னு இந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. குளோபல் இங்க சும்மா வரல, இவங்களை காப்பாத்த வந்திருக்கு. ஃப்ரீ ஃபயர் பிளேயர்களை காப்பாத்த போறது யாரு? எல்லாத்தையும் சும்மாலாம் காப்பாத்த முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்? எல்லா கலர் கோழி கொஞ்சம் கைமா பண்ணணும். நாம நினைச்ச மாதிரியே எல்லாத்தையுமே கைமா பண்ணிட்டான். ஆடமுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பயங்கரமான சம்பவத்தெல்லாம் பண்ணது யாரு? வேற யாரு? ரெட் கிரிமினல் இஸ் பேக். அந்த மேஜிக் குப்புக்கு யாருனாலும் வரலாம். ரெட் கிரிமினலும் தாங்கிட்டு இருந்த ஏகே கண்ணை எடுத்து அங்க இருந்த கலர் கொஞ்சம் எல்லாரும் கதையும் முடிக்கிறான். ரெட் கிரிமினல் கொண்டு வந்த வண்டியோ நம்ம ஃபர்ஸ்ட் லேட் தலை அடிச்சிடுச்சு. டேய் இவன் யாரு மேல கை வச்சிருக்கான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் லேட் மேல மொத்த பெருமுடம் தான் கைக்குள்ள வச்சிருக்கான். அவன் மேலயே இவன் கைய வச்சிட்டான். ஃபர்ஸ்ட் லேட்டே தட்டிட்டான். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா இதுதான் நமக்கான நேரம். ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ங்களா களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்படினா இனிமே என்ன நடக்க போகுது? ஹேஜ் பாயோ ஒயிட் ட்ரிபிள் மேலயே கைய வச்சிட்டான். ஆனா அங்க இருந்த ஆடமோ நான் யாருன்னு இந்த இடத்துல காட்டுறேன். இங்க இருந்த எல்லா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்களும் ஒயிட் ட்ரிபிள் போற வேற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இவனுங்க ஒயிட் ட்ரிபிள் போற அடிச்சாலும் ஆடம ஒரே சுடுறான். அது யாருன்னு அப்படியே போய் பார்த்தா நீங்க எல்லாம் பாட்டு பிளேயருங்க. என்னதான் ஃபர்ஸ்ட் லேட் ப்ரோ பிளேயரா இருந்தாலும் அவனுக்கு தெரியல. இங்க ஆல்ரெடி ஒருத்த காலை வச்சிட்டு கிரிமினலோ ஃபர்ஸ்ட் லேட் பின்னாடி வந்து அடிச்சிடுறான். இந்த கதை முடிஞ்சிட்டு நினைச்சினா, ஆனா இங்க நடந்ததே வேற. ஒயிட் ட்ரிபிள் ப்ரோ வேகமா ஓடி போய் அந்த மேஜிக் குப்பை எடுத்துறான். இத என்ன பண்ண போறான்? அத ஆஜி பாயோ பாத்துறான். இந்த பயங்கரமான மேஜிக் குப்பைல இருக்கிற எல்லா சக்தியும் எடுத்துக்கிட்டு ஒயிட் ட்ரிபிள் போர் இந்த பவரும் சூப்பர்மேனோட ட்ரிபிள் போர்க்கோ எல்லா பவரும் வந்துடுச்சு. அது அவ்வளவு சாதாரண பவர்லாம் இல்ல. அந்த பவர் வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஒயிட் ட்ரிபிள் போரால எவ்வளவு தூரனாலும் பறக்க முடியும். எல்லாமே அந்த பவர் தான். ஃபர்ஸ்ட் லேட்டோ இப்போதான் நீ சரியான வேலையை பார்த்திருக்க. ஃபர்ஸ்ட் லேட்டோ அதை என்கிட்ட கொண்டு வர என் சிங்கக்குட்டி. ஃபர்ஸ்ட் லேட் நினைச்ச மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. அந்த மேஜிக் குப்பைல இருக்கிற முழு பவரையும் பயன்படுத்திக்கிட்டா ஒயிட் ட்ரிபிள் போர். ஒயிட் ட்ரிபிள் போர் ஃபர்ஸ்ட் லேட் பட்ஸ்க்கு ஒண்ணே கொடுத்துட்டான். என்ன கொடுத்தானா? ஒயிட் ட்ரிபிள் போர் உனக்கு இல்லாம நான் இங்க எதுவுமே பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் லேட்டோ நினைச்சு கூட பார்க்கல ஒயிட் ட்ரிபிள் போர் இப்படி பண்ணுவான்னு. வீசிடுது. சரி இதோட இந்த கதை முடிஞ்சிச்சா? இல்ல, பெருமட கோட்டைக்கே தலைவனா இருந்தவன் தான் ஃபர்ஸ்ட் லேட் பாஸ். அந்த தலைவனை கொடூரமா கொன்னது வேற யாரும் இல்ல, ஒரே ஒருத்தன் தான் ஒயிட் ட்ரிபிள் போர். அந்த ஒயிட் ட்ரிபிள் போரை தொட முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கா இப்போ. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேஜிக் குள்ள பவர் தான். அந்த பவர்க்காக தான் இவ்வளவு நாளா ஃபர்ஸ்ட் லேட்டோட அல்லக்கையா இருந்திருக்கான். ஒயிட் ட்ரிபிள் போர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? இவனை தடுக்க வந்த ஒரு கும்பல் இங்க தான் இருக்கு. அதை தான் இப்போ தேடிக்கிட்டு இருக்கான். ஒயிட் ட்ரிபிள் போரை ஈஸியா அடிச்சிட நினைச்சிட்டு நம்ம ஃப்ரீ ஃபயர் பிள்ளைகள்லாம் அவனை கண்டு இப்ப எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட் ட்ரிபிள் போர் இனிமே எவனாலும் தொட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பவர். நாம எல்லாருமே மறந்துட்டோம் அந்த ஆடமுக்கு அடிபட்டு இருக்கு. அந்த காயத்தை இவனால தாங்கவே முடியல. டேய் ஆடம் உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நாங்க இருக்கோம்டா. நம்ம ஆடம காப்பாத்தனா என்ன பண்ணணும்? எப்படியாவது தப்பிச்சு போகணும். இங்க இருந்து யாருமே தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா ஒயிட் போர் இங்க எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒயிட் ட்ரிபிள் போரால கண்டுபிடிக்கவே முடியல. இனிமே என்ன நடக்க போகுது நம்ம
ஒயிட் ட்ரிபிள் போரோ இந்த பசங்களை அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா ஒயிட் ட்ரிபிள் போருக்கு இந்த பவர் பத்தாது. உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டான். அப்புறம் இங்க என்ன நடந்துச்சுன்னா ஒயிட் ட்ரிபிள் போரோ இங்க இல்ல. அதனால தான் எல்லா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்களும் வெளியே வர ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த ஒயிட் ட்ரிபிள் போரை எப்படியாவது நாம தடுத்து நிறுத்தணும். அதுக்காக தான் ஆஜ் போய் இன்னும் காத்துக்கின்னு இருக்கான். செகண்ட் லிட்டோ ஆடம பார்த்து உனக்கு எதுவுமே ஆகல, எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். ஆடமோ நான் சொல்றத முதல்ல கேளுங்க. ஆடமோ நாம எல்லாருமே இப்ப உயிரோட இருக்க காரணம் ஒரே ஒருத்தன் தான். முதல்ல அவனை போய் நம்ம தேடி பிடிக்கணும். அட கொய்யல, நாம எல்லாருமே மறந்துட்டோம் இந்த கதையோட ஹீரோவை. அவனோ இந்த வண்டியில வந்துக்கிட்டு தான் இருக்கான். ஆனா அவன் திரும்பி வருவானா வரமாட்டானான்னு தெரியாது. ராய்ஸ்டாரை பார்த்தாலே தெரியுது இவனை பயங்கரமா கொடுமைப்படுத்தி இருக்கானுங்க. அந்த கலர் கோழி கொஞ்சம் இவன் நம்மகிட்ட எப்படி இருந்தான். இப்போ இவனை காப்பாத்துறதுக்கு யாருமே இல்ல. ராய்ஸ்டாரை ஒரு காட்டுக்குள்ள தூக்கி வீசிறானுங்க. சரி சரி, இந்த ராய்ஸ்டாரை இனிமே யாரு காப்பாத்த வர போறா கமாண்ட்ல தெரிவிக்க விடுங்க. ராய்ஸ்டாரை காப்பாத்தானது யாரு? பாட்டு பையன் மேக்ஸிம் தான். என்ன சொல்றீங்க? டேய் உன் உடம்பு முழுக்க எவ்வளவு காயம் இருக்கு நீ பாத்தியா? கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பண்ணியே ஆகணும். ராய்ஸ்டார் அதை பத்தி யோசிக்கவே இல்ல. டேய் மேக்ஸிம், இந்த இடத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றிடா. ராய்ஸ்டார் மண்டைக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு தெரியுமா? காப்பாத்தி ஆகணும், அவங்க எல்லாரையுமே காப்பாத்தி ஆகணும். ராய்ஸ்டாரோ எவன் பேச்சையும் கேட்கல. ராய்ஸ்டார் இருக்கிற நிலைமையை பார்த்தா அவனால என்ன பண்ண முடியும்? ராய்ஸ்டார் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். இவன் திரும்பவும் வந்துட்டான். ராய்ஸ்டாருக்கும் தீர்க்க வேண்டிய பழைய கணக்கு நிறையவே இருக்கு. இப்போ அதுக்கான நேரமும் வந்துட்டு. இனிமே ராய்ஸ்டார் இப்போ எங்க வந்திருக்கான்? ராய்ஸ்டாரோ திரும்பவும் வர காரணம் எல்லாரையும் காப்பாத்தணும். ராய்ஸ்டாருக்கு இப்போ காட்டு தீயே பத்திடுச்சு. ஒயிட் ட்ரிபிள் போரோ எங்கடா இருக்கான் அந்த ஹயோட்டோ? ஒயிட் ட்ரிபிள் போரோ ஹயோட்டாவை ஏன் தேடிக்கிட்டு இருக்கான்? எல்லாமே போக போக தெரியும். ஆனா அங்க இருந்த ஒயிட் ட்ரிபிள் போருக்கு தெரியல ஒருத்தன் வந்திருக்கான். ராய்ஸ்டாரோ ஹேய் அவன சத்தம். ஆனா இங்க ராய்ஸ்டார் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அப்பதான் ஆச்சு போயோ நீ சத்தம் போடாத. அந்த ஒயிட் ட்ரிபிள் போரை இப்போ நீ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவன்கிட்ட அவ்வளவு பவர் இருக்கு. நாம நினைச்சாலும் அவன் நிழல கூட தொட முடியாது. நாங்களே அதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கின்னு இருக்கோம். ராய்ஸ்டார் இப்ப கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணும். ஒயிட் ட்ரிபிள் போரோ எல்லாத்தையும் கொல்லுவேன்னு சொல்லிட்டு காத்துக்கின்னு இருக்கான் ஒரு பக்கம். அங்கிருந்த செகண்ட் எலிட்டோ ராய்ஸ்டார் நமக்கான நேரம் இன்னும் வரல. ஒயிட் ட்ரிபிள் போர் அழிக்கணும்னா நாம மாஸ்டர் பிளான் போட்டே ஆகணும். இப்போ ஆஜ் பாயும் சரியா சொன்ன. சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லனா ஒயிட் ட்ரிபிள் போர் நம்மள சும்மா விட மாட்டான். கிளம்புவோம் இந்த இடத்தை விட்டு உடனே. ஒயிட் ட்ரிபிள் போரும் தேடாத இடம் இல்ல, அவங்க கிடைக்கவே இல்ல. இப்போ இவங்க எங்க பேர் காணுங்க? ட்ரிபிள் போரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான், அதான் ஹயோட்டா. நீ என்ன சொல்ற? ஹயோட்டாவா? செகண்ட் லைட்டோ ஹயோட்டா கிட்ட ஒயிட் ட்ரிபிள் போர் நம்ம எல்லாரையுமே அழிக்க போறான். அத நாம தடுத்தே ஆகணும். ஆனா எங்களால தடுக்கவே முடியல. ஏன்னா அவங்க கிட்ட தொட முடியாத அளவுக்கு சக்தி இருக்கு. அதுக்காக தான் உன்னைய நம்பி இங்க வந்திருக்கோம். ஹயோட்டா நீ என்ன பண்ணுவ எங்களுக்கு தெரியாது. எங்களை நீ தான் காப்பாத்தணும். நீங்க யாருமே கவலைப்பட வேணாம், உங்களுக்காக நான் எப்பவுமே இருப்பேன். ஹயோட்டா கிட்ட அப்படி என்னதான்ப்பா இருக்கு? இந்த ஹயோட்டாவை நம்ம சாதாரணமா நினைச்சிட கூடாது. நீ என்ன சொல்ற? ஹயோட்டா கிட்ட அப்படி என்னதான்ப்பா இருக்கு? நீங்க யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மர்மத்தை ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த மர்மம் என்னன்னா யாருக்குமே தெரியாது. பல வருஷமா இது யாருக்குமே தெரியாம மண்ணுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கான். அது இந்த இடத்துல அப்படி என்னதான் இருந்துச்சு? ஹயோட்டாவை இவ்வளவு நாளா ரகசியமா பாதுகாத்து வந்தது அந்த மேஜிக் கியூப் தான். இந்த மேஜிக் கியூப்ல எவ்வளவு பவர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுலதான் பல மடங்கு சக்தி இருக்குதா சொல்றாங்க. இந்த மேஜிக் கியூப்புக்காக தான் ஹயோட்டாவை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கா. அந்த பயங்கரமான ஒயிட் ட்ரிபிள் போரை சும்மாலாம் தடுக்க முடியாது. அவங்கிட்ட நெருங்கினா நிறைய பவர் வேணும். அதுக்காக தான் இந்த ஃப்ரீ ஃபயர் வேட்டு கைங்க இங்க வந்திருக்காங்க. இனிமே நாம ஈஸியா ஒயிட் ட்ரிபிள் போர் கதையை முடிச்சிடலாம். என்ன சொல்ற? முடிச்சிடலாம். யாருமே எதிர்பார்க்கல ஒயிட் ட்ரிபிள் போர் வந்துட்டான். எல்லா வேட்டு கைங்களும் இந்த மேஜிக் கியூப்காக தான் வந்திருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒயிட் ட்ரிபிள் இதுக்காக தான் இவ்வளவு நாளா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒயிட் ட்ரிபிள் போரும் அந்த ஹயோட்டா கிட்ட. அத என்கிட்ட கொடுத்துரு. ஹயோட்டாவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டான். இந்த சக்தி வாய்ந்த மேஜிக் கியூப் எப்போதும் நல்லவங்க கையில தான் இருக்கணும். இந்த மேஜிக் கியூப் நல்லவங்க பக்கம் போகுமா இல்ல கெட்டவன் பக்கம் போகுமா? கமாண்ட்ல சொல்லுங்க. ராய்ஸ்டாரோ இதான் நமக்கான நேரம். தம்பி ஹயோட்டாவை தூக்கி போடுறா பார்க்கலாம். இவ்வளவு நாளா ஒயிட் ட்ரிபிள் போற ராய்ஸ்டாரால எதுவுமே பண்ண முடியல. ராய்ஸ்டார் சொன்ன மாதிரியே ஹயோட்டோ மேஜிக் கியூப்பை தூக்கி போடுற. ராய்ஸ்டாரோ அந்த மேஜிக் கியூப்பை சமலகமா பிடிக்க வந்துக்கல. ராய்ஸ்டாரோ இந்த மேஜிக் கியூப்பை பிடிச்சிருவானா? இல்ல மேஜிக் கியூப்பை அவ்வளவு சீக்கிரமால எடுத்துற முடியாது. ஏன்னா ஒயிட் ட்ரிபிள் போற இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பார்த்தா பயங்கர பவரோட ஒயிட் ட்ரிபிள் போர் வந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா ராய்ஸ்டார் சம ஸ்பீட வந்து இந்த பவர்ஃபுல் மேஜிக் கியூப் யார் கைக்கு போக போகுது? ராய்ஸ்டாரா இல்ல ஒயிட் ட்ரிபிள் போரா? லெஜெண்டுமே அந்த மேஜிக்காக பயங்கர வேகமா வந்துட்டு இருக்கானுங்க. இந்த பவர்ஃபுல் மேஜிக் கியூப் யாருக்கு கிடைச்சிச்சு? இதை மட்டும் விட்டா எல்லாமே கைமீறி போயிரும். அதுக்காக தான் ராய்ஸ்டார் அந்த மேஜிக் கியூப்பை எடுத்துட்டு அப்புறம் ராய்ஸ்டார் என்ன பண்ணா? ராய்ஸ்டார் என்ன பண்ணா? ஒயிட் ட்ரிபிள் போர் தான் ராய்ஸ்டார் ஒரு பஞ்ச் பண்ணா. அந்த பஞ்சும் சாதாரணமா தெரியல, பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி அடியை நான் பார்த்ததே இல்ல. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? இவ்வளவு பேர் இருந்து ஒயிட் ட்ரிபிள் போர் எதுவுமே பண்ண முடியல. ஒயிட் ட்ரிபிள் கிட்ட இருக்கிறது பவர் கண்ணா பவர். ஆனா ராய்ஸ்டார் நினைச்சது எதுவுமே நடக்கல. எல்லாமே ராய்ஸ்டார் கைமீறி போயிடுச்சு. இங்க அப்படி என்ன நடந்துச்சு? ராய்ஸ்டாரை திரும்பவும் பயங்கரமா அடிச்சு. ஐயோ, ராய்ஸ்டார் கதையை முடிச்சு
அடிச்சிட்டானா இனிமே என்னதான் நடக்க போகுது? ப்ரோ ராய்ஸ்டார் ரத்தம் சொட்ட சொட்ட அடிச்சு படுக்க போட்டு இந்த இடத்துல ராய்ஸ்டாருடைய கதையும் முடிஞ்சிச்சு. ஒயிட் ப்ரோ இனிமே நம்மள தடுக்க எவனுமே இல்ல. ஆனா அப்பதான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன ஆச்சு? என்ன நடக்க போகுது? ஹேய் ஒயிட் ப்ளூ இதோட உன் ஆட்டத்தை நிப்பாட்டிடு. ஒயிட் ப்ளூருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பாட்டு பையில நம்மகிட்ட எதிர்த்து பேசுறது. ஒயிட் ப்ரோ நான் உங்களை உயிரோட விட்டு தப்பா போச்சு. இப்போ ஆடமா இல்ல. ஏன்னா ஆடம் உடம்பு ஃபுல்லா இப்ப பவர் இருக்கு. ராய்ஸ்டார் கிட்ட இருந்த மேஜிக்கும் இப்போ ஆடம் கிட்ட போயிடுச்சு. இப்போ ஆடமோ ஃபுல் பவரோட இருக்கான். அடுத்து இந்த ஆடமோட டார்கெட் என்ன? ஆடமோ ஒயிட் ப்ளூ கிட்ட இவ்வளவு நாள் நீ பெரிய வேட்டுக்கையா இருக்கலாம் சொல்றது உனக்கு கேக்குதா? இனிமே இங்க உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவன் நம்மள எதிர்த்து நிக்கானா? ஆமா ஒயிட் ப்ளூரை எதிர்த்து நிக்கிறது ஆடமோ முடிஞ்சா வந்து பாருடா. ஆடமும் பயங்கர வெளிய நிக்கிறான். முடிஞ்சா என்கிட்ட மோதி பார்க்க வாடா. ஆடமுக்கு ஈக்குவலா சண்டை போட போறது ஒயிட் ப்ளூ. யாருக்கெல்லாம் ஆடம் பிடிக்கும் கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. ஒயிட் ப்ளூ கிட்டயும் பயங்கரமான பவர் இருக்கு. ஆடம் கிட்டயும் பயங்கரமான பவர் இருக்கு. இனிமே என்ன சம்பவம் தானே? ஆமா சம்பவம் தான். நாம நினைக்கிறத விட பயங்கரமா நடக்க போகுது இந்த இடத்துல. ஆடமுக்கும் ஒயிட் ப்ளூக்கும் பயங்கரமான சண்டை. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன ஆச்சு ஆடமுக்கு? ஆடமும் சும்மா விடுறதா இல்ல ஒயிட் ப்ளூ போற. ஆனா ஆடமோ எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒயிட் ப்ளூரை அழிச்சிடறானு. ஆனா எதுவுமே பண்ண முடியல. டேய் பாட்டு போய் ஆடம் இத்தோட உன் கதையை முடிக்கிறேன்டா. ஆடமும் எவ்வளவோ அடி வாங்கினாலும் அவனை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. திரும்பவும் வரான். ஏன்னா ராய்ஸ்டார் இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியல. இனிமே சம்பவம் பண்ண வேண்டியது ஒரே ஒரு ஆளு ஆடம். இனிமே இங்க என்ன நடக்க போகுது? ஒயிட் ப்ளூ போற ஆடம் அடிச்சிருவானா? இல்ல அவ்வளவு சாதாரணமா ஆடம் தட்டிட முடியாது. இனிமேதான் ஆடம்னா யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆடமோ ஹீரோ ஒயிட் ட்ரிபிள் போரோ ஆடம தொட கூட முடியல. ஆடம் கிட்ட அந்த அளவுக்கு பவர் இருக்கு. அப்புறம் என்ன ஆச்சு? ஒயிட் ட்ரிபிள் என்ன பண்ணா? ஒயிட் ட்ரிபிள் போரோ இந்த இடத்தை விட்டு பயந்து ஓடிட்டான். நம்ம ப்ரோ பிளேயர் ஆடமும் அவனை சும்மா விடுறதா இல்ல, பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கான். டேய் ஒயிட் ட்ரிபிள் போர் நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். பின்னாடியே வருவேன்டா. ஒயிட் ட்ரிபிள் போரை நம்ம சாதாரணமா இட போட்டு கூடாது. ஆனா ஆடமால இனிமே எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒயிட் ட்ரிபிள் போர் யாருன்னு இந்த இடத்துல காட்டிட்டான். ஒயிட் ட்ரிபிள் ப்ரோ ஃப்ரீ ஃபயர் வேட்டுக்காங்களே பிடிச்சு வச்சிட்டான். ஏன்னா ஒயிட் ட்ரிபிள் போருக்கு வேண்டியது பவர் கண்ணா பவர். ஒயிட் ட்ரிபிள் போரோ ஆடம் ஒன்னால இனிமே எதுவுமே பண்ண முடியாது. அவனுக்கு ஆடம் கதை முடிஞ்சிச்சா? இல்ல